என்ன தமிழ், எல்லாரும் வந்துட்டாங்களா? வந்தாச்சு ஜனமா. ஜனாமா, நல்ல நேரம் ஆரம்பிக்குது. விளக்கேத்திட்டு ரிப்பன் கட் பண்ணிட்டு போர்டை ஓபன் பண்ணிடலாம். ம். மீனா, அத்தை, வந்து விளக்கேத்து. இல்ல பரவாயில்ல அத்தை, நீங்களே ஏத்துங்க. ம். ரிப்பன் கட் பண்ணிருங்க. உடனே எல்லாரும் இடத்த காலி பண்ணுங்க. இந்த போர்டெல்லாம் தூக்கி வண்டியில ஏத்துங்க. சார், என்ன சார், ஏன் இப்படி பண்றீங்க? என்னம்மா, ரெசிடென்சியல் ஏரியா கணக்கு காட்டிட்டு நீங்க பாட்டு பிசினஸ் ஆரம்பிப்பீங்களா? இதுக்கு யாரு பர்மிஷன் கொடுத்தா உங்களுக்கு? இது எவ்வளவு பெரிய அஃபென்ஸ் தெரியுமா? முதல்ல எல்லா வேலையும் நிறுத்துங்க. சார், இப்ப பூஜை மட்டும்தான் போட்டிருக்கோம், இன்னும் பிசினஸ் ஆரம்பிக்கல. இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? பூஜை போட்டாலும் பிசினஸ் பண்ண போறீங்க தானே மேடம்? அதுக்கான பெர்மிட் இல்லாம நீங்க எப்படி போர்டு வைக்கலாம்? உங்களுக்கு தெரியாத ரூல்ஸ் இல்ல, நீங்களே இப்படி பேசலாமா? சார், நாங்க லீகலா தான் எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணிருக்கோம். இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லா சர்டிபிகேட்ஸும் வந்துரும். வந்ததுக்கு அப்புறம் தான் நாங்க பிசினஸே ஸ்டார்ட் பண்ண போறோம். இன்னைக்கு நாள் நல்லா இருக்கேன்னு சும்மா கடைக்கு பூஜை தான் போட்டோம். லைசன்ஸ் இல்லாமலாம் தொழில் ஆரம்பிக்க மாட்டோம். இல்லங்க மேடம், இந்த மாதிரி எத்தனையோ பேரு இதோ பெர்மிட்டுக்கு அப்ளை பண்ணிருக்குன்னு சொல்லி பிசினஸ் ஆரம்பிச்சு மாசக்கணக்கா வருஷக்கணக்கா கூட நடத்திட்டு இருக்காங்க. கவர்மெண்ட்டை ஏமாத்திட்டு இருக்காங்க. அந்த மாதிரி நீங்க பண்ண மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம்? சார், நான் இங்க யாரையும் ஏமாத்த பிசினஸ் பண்ண வரல. என்னால 4 பேருக்கு பிரயோஜனமா இருக்குமே தவிர யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராது. கவர்மெண்ட்டுக்கான டாக்ஸ ₹1 கூட மிச்சம் இல்லாம எல்லாத்தையும் கட்டிடுவேன். ப்ளீஸ் சார், என்ன நம்புங்க. நம்பி என்னம்மா பண்றது? மேலிடத்துக்கு நாங்கெல்லாம் பதில் சொல்லணும். நீங்க எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு பர்மிஷன் லெட்டர்லாம் வந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் பூஜை போட்டு தொழில் ஆரம்பிங்க. சார், ஒரு நிமிஷம். என்ன சார், யாரு பேசினாலும் எங்களால இதை அலோவ் பண்ண முடியாது சார். இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை? பிசினஸ் பெர்மிட் வேணும், அவ்வளவுதானே? ஆமா சார். பாருங்க தமிழ், ஆ? நீ என்ன பாத்தியா? இல்லையே. இல்ல, நீ என்ன பார்த்த மாதிரி இருந்துச்சு. இல்ல, நான் ரோட் சைடு திரும்பி பார்த்திருப்பேன். ஆமா, உங்களுக்கு எப்படி தெரியுது? நீ பார்த்தத நான் கவனிச்சேன். ஓ, அப்போ நீங்க என்ன சைட் அடிக்கிறீங்க, அப்படிதானே? சேச்சே சார், தப்பு இல்ல, நான் உங்க ஒய்ஃப் தான். அதுவும் இல்லாம நான் உங்க அத்தை பொண்ணு வேற. சைட் அடிக்கிறதுக்குலாம் நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன். ஹலோ, எனக்கு இந்த சைட் அடிக்கிறதெல்லாம் பிடிக்காது. பிடிச்சிருந்தா முகத்துக்கு நேரா பார்த்து பேசிடுவேன். அப்ப பேச வேண்டியது தானே? நான் எதுக்கு பேசணும்? அதான் உங்களுக்கு பிடிச்சா பேசுறேன்னு சொன்னீங்கல்ல. நான் உன்னை பிடிச்சிருக்குன்னு சொல்லவே இல்லையே. அப்புறம் எனக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் நீங்க தான் முத ஆளா வந்து நிக்கிறீங்க. எனக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா அதை நீங்களே முத ஆளா சமாளிக்கிறீங்க. உங்க மாமியாருக்கு ஒரு கஷ்டம்னா அப்படியே துடிக்கிறீங்க. அப்ப இதுக்கெல்லாம் பேர் என்னவா? தமிழ், அப்பெல்லாம் எதுவும் இல்ல, நீ ஏன் கற்பனை பண்ணிக்காத. கொஞ்ச நேரத்துல இந்த கவர்மெண்ட் ஆபீசர் ஆரம்பிச்ச கடைக்கு மூடு விழாவை பண்ணிருப்பாங்க. சிபி சார் தானே ஹெல்ப் பண்ணீங்க. உங்க லைசன்ஸ் எல்லாம் காமிச்சு அது எவ்வளோ பெரிய ஹெல்ப். இதை பாரு தமிழ், நான் ஹெல்ப் பண்றேன் பண்ணல. பிசினஸ்ல நான் ஒரு பார்ட்னர், அவ்வளவுதான். ஏமாமா, தமிழ் எனக்கு பிடிக்காதுன்னு உங்களுக்கு யார் சொன்னா?
டேய் நீ அப்படிதானடா சொல்லிட்டு இருந்த. நான் சொன்னது அப்போ. அதுக்கப்புறம் எவ்வளவு நாள் ஆச்சு தெரியுமா? அப்போ இவன் மேல உனக்கு கோவமே இல்லையா? இருந்துச்சுமா, அதெல்லாம் ஒரு காலத்துல. ஆனா அது எல்லாத்தையும் அவளோட லவ்வால மொத்தமா மாத்திட்டா. சிபி சார், இந்தாங்க ஜூஸ். தேங்க்ஸ் தமிழ். சூப்பர் தமிழ். ஆ, எதுல விட்ட? அதான் உன்னை முழுசா எல்லாத்தையும் மாத்திட்டான்னு சொன்னியே. ஆ, மாமா, அவ மாத்தல, அவளோட லவ் மாத்திருச்சு. என் மேல இவ்வளவு அன்பா இருக்கிறவளுக்காக நானும் மாறணும் இல்ல மாமா? அதான மாமா நியாயம். மா, எனக்காக நீ உயிரை விடுவியா? என்னது? ஆனா தமிழ் எனக்காக உயிரை கொடுப்பாமா? மா, சும்மா வார்த்தைகள்லாம் சொல்லலாமா, நிஜமாவே தமிழ் எனக்காக உயிரை கொடுப்பா. ஏன்னா நான் தான் அவ உலகமே. அப்படிப்பட்ட தமிழை நான் துரத்தணும்னு நினைச்சிருக்கேன். அப்ப கூட அவ எனக்கு நல்லது மட்டும் தான் பண்ணிருக்கா. அப்ப அவளுக்கு நான் நல்லது மட்டும் தான் பண்ணணும். பொண்டாட்டி தாசனாவே மாறிட்ட அப்படிதானே? அம்மா, அதுக்காக அப்படிலாம் சொல்லிட முடியாது. ஆனா என் ஒய்ஃபுக்கு ஒண்ணுனா நான் கண்டிப்பா நிப்பேன். இப்போ நீங்க என்ன லவ் பண்றீங்களா இல்லையா? ஆனா ஒண்ணு சொல்றேன், சீக்கிரமே நீங்க என்ன லவ் பண்ணுவீங்க பாருங்க. அப்படியா? இன்னும் ஒரே மாசத்துல நீங்க என்ன லவ் பண்றீங்கன்னு என்கிட்டே வந்து சொல்லுவீங்க. தமிழ், நீ சொன்ன போய் எல்லாத்தையும் விட லவ் ஜெயிச்சிருச்சு அப்படின்னு நீங்க வந்து என்கிட்ட சொல்லுவீங்க. ஒருவேளை நான் அப்படி சொன்னேன்னா நீ இந்த ஒரு மாசத்துக்குள்ள ஜானு கிட்ட உண்மையை சொல்ல போறேன்னு அர்த்தம். பாப்போமா? பார்க்கலாம். அப்புறம் சிபி சார், பேச்சு வாக்கல நீங்க என்ன டி சொன்னீங்கல்ல? அப்படியா? ஆமா சிபி சார், நீங்க என்ன டி போட்டு தான் கூப்பிட்டீங்க. நீங்க டி போட்டா நான் டா போடுவேன். அப்ப பாத்துக்கோங்க, நம்ம புருஷன் பொண்டாட்டிங்கிறத தாண்டி நீங்க முறப்பையன். முறப்பையன்னா டா போட்டு கூப்பிடுற எல்லா உரிமையும் முறை பொண்ணுங்களுக்கு இருக்கு, தெரியும்ல? பாத்துக்கோங்க. ஏய் தமிழ், ஒரு நிமிஷம். இந்த டாலா வேண்டாம், பட் நீ என்ன சிபி சார்னு கூப்பிடுறல, அந்த சார் மட்டும் வேணாமே. அப்புறம் என்னன்னு கூப்பிடுறது? வெறும் சிபி. ஓகேடா சிபி. ஏய்